வாழ்வுக்கு நாயகன் போலை வருதலால் ஐவரும் செய்கை காவல் விட்டாரே. மத்தளி ஒன்றுள தாளம் இரண்டுள. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 13வது அத்தியாயம் நவாக்கரியில் 1357 நாம் ஒன்று சிந்திக்க உள்ளோம். உற்றிட, கற்றிட, மற்றிட, தற்றிட அப்படின்னு நமக்கு இந்த தியான பார்வையில், யோக மார்க்கத்தில், இறைவன் சிந்தனையில், திருவடி பற்றி கொண்டு இருக்கையில் நாம் இல்லை, அவன் இல்லை, அவனே நாமாக இருக்கின்றோம், பரம்பொருளும் நாமும் ஒன்று, இப்படியெல்லாம் பல்வேறு சிந்தனைகள் இருந்தாலும் நமக்கு ஒரு சில நேரங்களில் சலிப்பு தட்டக்கூடிய நிலைமைகள் வரலாம். அப்படி வரும்போதும் நாம் இதை தொடர்ச்சியாக அந்த சமாதி வழியிலே பரம்பொருளுடன் ஒன்றிருக்கக்கூடிய நிலையிலே இருக்க வேண்டும் அப்படின்னு நினைவு பாடல் சொல்வதாக உணர்கின்றேன். அவர் சரவணையா தளத்திலிருந்து அவருடைய பாடலை ஒலிக்கின்றேன். நான் இல்லை சற்றிடமில்லை சலிப்பற நின்றிடே. வணக்கம். வாருங்கள் கௌரி அம்மா. வணக்கம். நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய். மந்திரம் 1357. உற்றிடம் எல்லாம் உலப்பியில் பால் ஆக்கி, கற்றிடம் எல்லாம் கடுவெளியானது, மற்றிடம் இல்லை வழி இல்லை தான் இல்லை, சற்றிடம் இல்லை சலிப்பு அற நின்றிடே. commentary. The yogin transcends Maya. Body, bodily instruments, world and experience evolve out of Maya. When Maya is transcended, these altogether cease to impact the yogin. Pasutvam is the soul's nature in its fettered state. Transcending phenomena, the yogin is poised in the perfect and everlasting beatitude. உற்றிடம் எல்லாம் உழப்பில்லா பாழாக்கி. உற்றிடம் எல்லாம் நம்ம நமக்கான இடம்னு ஒண்ணு வச்சிருப்போம். நம்மளோட அடைக்கலமான இடம், நம்மளோட இடம்னா நம்மளோட மனது, உடல், குடும்பம், ஊர், உலகம், இந்த மாய உலகம் எல்லாமே நம்மளோடது, நமக்கானது, நாம அப்படின்ற ஒரு உணர்வோட இருப்போம். அந்த உற்றிடம் அது எல்லாமே உழப்பில்னா குறைவில்லாம, உழப்புனா குறைவு இல்லாம, குறைவில்லாம அதை இல்லாம செய்திரும், பாழாக்கிடும். எதுன்னா நமக்குள்ள இருக்க சிவம். என்ன சிவத்தோட தன்மையே என்னன்னா, இந்த மாயையில நம்மள நீக்கி நம்மளுக்கு உண்மையான ஞானத்தை கொடுக்கறதா சிவமோட இது. அது நமக்கு இந்த பாடல்ல அமுதேஸ்வரி நம்ம சிவத்திலே இருக்க அந்த அமுதத்தை கொடுக்கும்போது நம்ம அந்த மாயை எல்லாம் நீங்கி, நம்ம வினைகள் எல்லாம் நீங்கி எல்லாமே சிவமாக மாறுற விஷயம் நடக்குது நமக்குள்ள. அப்படி நடக்கும்போது என்ன அப்படின்னா, எல்லாமே நம்ம நினைச்சிட்டு இருக்க இந்த உடல், மனம், குடும்பம், ஊர் எல்லாமே நம்ம இல்லை அப்படின்றத தெரிஞ்சு எல்லாமே வெட்ட வெளியாக உணர்வோம். நீ எல்லாமே சிவம்தான், சிவமாக இருக்கு அப்படிங்கிறத நமக்கு உணர முடியும். கற்றிடம் எல்லாம் கடுவெளியானது. நம்ம கற்று உணர்ந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப மனம் உடல்ன்ற மாதிரி நம்ம பார்த்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. சந்தோஷத்துக்காக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் சந்தோஷத்தை கொடுக்கும். இப்ப சாப்பாடு, டிராவல், ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த செஞ்சு அவங்களோட சந்தோஷத்தை எடுத்துப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே அந்த சந்தோஷம்னு ஒரு உணர்வு இருக்கு. அதை அது நிலையா இல்லைன்றது தெரியாம தான் நம்ம வெளியில இருந்து எல்லாமே நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த இது நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம வெளியில தேடுற வேலை இருக்காது.
அதனால இப்ப இந்த இதுல வந்து நம்ம எல்லாமே கடுவெளியானது. நம்ம நம்ம என்னெல்லாம் இதுதான் சரி, இதுதான் தப்பு, இதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு நம்ம என்னென்னலாம் கத்துருக்கோமோ, எந்த அறிவு விஷயங்களாகட்டும், எல்லாமே வந்து அ அதுவும் வெட்ட வெளி ஆகிடும். இப்ப இது மட்டும் இல்ல. இப்ப நம்ம உலக விஷயத்துக்கான விஷயங்கள் செய்யறதுக்கு உள்ள நம்ம இறைவனை நோக்கி போற விஷயங்கள். இப்ப அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன இருக்கோம்னா, இல்ல நமக்குள்ள ஏதோ ஒண்ணு இறை இருக்கு. நம்ம அத தேடணும் அப்படின்னு நம்ம வந்து இந்த மனதுக்கான சந்தோஷத்த பண்ணாம, இறைவனுக்காக தேடி போற விஷயங்கள் ஆகட்டும். அதுவுமே சரி மாயையில வந்துரும். எப்ப மாயையில வரும் அப்படின்னா, இப்ப அ இப்ப எனக்கு ஒரு 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 விட்டமின் சக்தி இல்லன்னு வச்சுக்கோங்க என் உடம்புல. அந்த விட்டமின் சக்தி எனக்கு வேணும்னா, நான் மாத்திரையா நான் மாத்திரையாவோ, மருந்தாவோ நான் வெளியில இருந்து எடுத்துக்கிறேன். எக்ஸ்டர்னலா வெளியில இருந்து நான் எடுத்துக்கிறேன். அப்டின்னா, அந்த மாத்திரை ரொம்ப முக்கியமா? இல்ல எனக்கு ரொம்ப முக்கியம் அந்த மாத்திரை. ஆனா, அந்த சக்தி அந்த விட்டமின் சக்தி என் உடம்புலயே சுரக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாத்திரை தேவையில்லாத மாத்திரை ஆயிடும். எனக்கு தேவையில்ல அது. எனக்குள்ளேயே இருக்கு அப்டின்னு ஆயிடும் இல்லையா? அந்த மாரி தான் இப்ப நம்ம இறை வந்து நமக்குள்ள அந்த விழிப்பு நிலைக்கு வந்துட்டாங்கன்னா, நமக்குள்ள தூங்கிட்டு இருக்க அந்த இறை வந்து அந்த 3ஆம் கண் விழிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இது நமக்குள்ள நடந்துருச்சுன்னா, அனைத்து வினைகளும் நீங்கி அந்த அமுதத்தினால நமக்குள்ள அந்த இறை வந்து விழிப்பு நிலைக்கு வந்துருச்சுன்னா, நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? கோயில் நமக்கு வந்து எக்ஸ்டர்னலா ஒண்ணு வேணும். ஒரு சிலைன்னு ஒண்ணு வேணும். சாமி சிலைன்னு வேணும். அந்த இறைய உணர்றதுக்கு. ஒரு சாமி படம்னு ஒண்ணு வேணும். பாட்டுன்னு வேணும். திருமந்திரம்னு வேணும். அ வேதம், ஆகமம் இந்த மாரியான விஷயங்கள் வேணும். யார் சொல்றதையாவது நம்ம கேட்கணும். இறைய பத்தி பேசணும். இத்தனையும் நம்ம எதுக்கு செஞ்சுட்டு இருக்கோம்னா, நமக்குள்ள இருக்க இறை இருக்கிறத இன்னும் உணரல. அத உணர்றதுக்காக போராடிட்டு இருக்கோம். எப்படி சந்தோஷத்துக்காக வெளியில தேடிட்டு இருக்கோமோ, அது மாரி நமக்குள்ள இறைவன வந்து நம்ம விழிப்படையறதுக்காக இந்த எக்ஸ்டர்னல் விஷயம்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். செஞ்சுட்டு அந்த கடவுள வந்து நம்ம உணரணுங்கிறதுக்காக. இத உணர்ற வரைக்கும் இது எல்லாமே முக்கியம். நம்ம வந்து அந்த இறைய வர்ற வரைக்கும் இது எல்லாமே முக்கியம் தான். ஆனா நமக்குள்ள அந்த இறை வந்து வந்துடுச்சுன்னா, நமக்குள்ள அது இறையாகவே நம்ம மாறிடுற மாதிரி, அந்த வெட்ட வெளியில போய் நம்ம நின்னுட்டோம்னா, இது எல்லாமே மாயையாயிடும். இந்த இந்த நம்ம நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயங்களாகட்டும், நம்ம சந்தோஷத்துக்காக பண்ற உலக விஷயங்களாகட்டும், இறைய உணர்றதுக்கான விஷயங்களாகட்டும், எல்லாமே நமக்கு வந்து இல்ல எல்லாமே அடைஞ்சிட்டோம். நம்ம இறையவே அடைஞ்சிட்டோம். இனி ஒண்ணும் தேவையில்லன்ற மாரி எல்லாமே மாயத்துக்குள்ள வந்துரும். அந்த மாரி நம்ம வந்து அ உட் உற்றிடமாகட்டும், நம்மளோட அறிவு, ஞானம், கற்ற விஷயங்களாகட்டும், எல்லாமே வந்து வெளியில நமக்குள்ள ஒரு ம் வினை இருக்கு, ஒரு பாடம் இன்னும் கத்துக்க வேண்டி இருக்குன்றக்க வரைக்கும் தான் நமக்கு எல்லாமே முக்கியமா இருக்கும். நமக்குள்ள அந்த அமுதேஸ்வரியோட அருளால எல்லா வினைகளும் நீங்கி, நம்ம அந்த தெளிவு நிலைக்கு வந்து இறை உணர்வாவே இருக்கும்போது, நமக்கு எதுவுமே தேவையில்லன்னு ஆயிடும். எல்லாமே வெட்ட வெளி, கடுவெளி ஆயிடும். கடுவெளினாலும் அந்த வெட்ட வெளி. அதுல ஒண்ணும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி. மற்றிடம் இல்லை, வழி இல்லை, தான் இல்லை. சரி இத தவிர இந்த அறிவு விஷயமாகட்டும், நான், மனம், உடல் இந்த விஷயம்லாம் தான் இல்லன்னு ஆயிடுச்சு. வேற ஏதாவது இருக்கா? அப்படின்னா எதுவுமே இல்ல. அ நானுங்கிறதே அங்க இல்ல. தான் இல்லை. அந்த நானுன்றதே இல்லங்கிறப்ப நம்ம அப்புறம் எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி அந்த மாரி நம்ம போ முடியும்? இல்ல வந்து பிள்ளையாரு, முருகர்ன்னு அப்படின்னு போ முடியும். எந்த சைடுமே நம்ம போக முடியாது. எல்லாமே வந்து நம்மளே அந்த இறை உணர்விலே இறையாவே மாறிட்ட பிறகு, இந்த எல்லாமே வந்து மாயை விஷயங்கள்ல வந்துரும். நானுன்ற ஒரு விஷயமே இல்லங்கிறப்ப, அதுவும் இருக்காது. அதுவுமே வெட்ட வெளியாகிடும். "சற்றிடம் இல்லை சலிப்பற நின்றிடே." உன் அம் சரி எனக்கு சலிப்பா இருக்குன்னு நீங்க வேற வேற சலிப்பு சலிப்பு அத அறுக்கணுங்கிறதுக்காக நிக்கிறதுக்கு ஏதாவது சற்றிடம் இருக்கான்னா, அதுவும் இல்லை. எல்லாமே இரையாகிடும். எல்லாமே சிவமயமாகிடும். அந்த சிவமயமாக நாமளே தான் இருப்போம். நானுன்ற அந்த உணர்வும் இல்லாம சிவமயமாய் அந்த சமாதி நிலையில, அந்த 3ஆம் கண் விழிப்பு நிலையில, அந்த இறையாகவே மாறி நிக்கிறதுக்கு அருள் புரியிறது வந்து இந்த நவாக்கரி மந்திரமான அவும்ல ஆரம்பிச்சு ஹவும்ல முடியிற மந்திரம். அதுக்கு அருள் புரியிறது அமுதேஸ்வரி. நம்மளோட வினைகள் எல்லாம் நீக்கி நம்மள சிவத்த நோக்கி கொண்டு போய் அனைத்துமே சிவமாக மாத்துவாங்க. அப்படிங்கிறத நான் இதுல புரிஞ்சுக்கிறது. அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. நன்றி கௌரிமா. ரொம்ப தெளிவா நிறைய விளக்கங்கள் கொடுத்தாச்சு. இன்றைய மந்திரம் வந்து
கௌரிமா சொன்னதுதான். அந்த அவங்கள தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு மேல தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்ல. கற்றிடம் எல்லாம் கடுவெளியானது அப்படின்னா அதுக்கு மேல தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அத மாதிரி குற்றிடமெல்லாம் உலப்பில் பாழாக்கி அப்படின்னா இந்த உலகம் பாழாகிறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நேற்றுக்கு பார்த்ததுதான். நம்ம பிறவி இல்ல, திருப்பி நம்ம வரணும்ன்ற அவசியம் இல்ல. அப்போ அந்த உலகம் என்ன ஆகுது அப்படின்னாக்க பாழாகி விடுகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மற்றிடம் எல்லாம் வழி இல்லை தான் இல்லை சற்றிடம் இல்லை தளிப்பறான் என்கிறேன் அப்படின்னா தேவி நம்ம அவளை பற்றி கொண்டால் போதும், வேற வழி இல்லை. நமக்கு வேற எதுவும் தேவையில்லை. வழி இல்லைங்கிறத விட வேற எதுவும் தேவையில்லை. அப்போ வேற இடத்துக்கு போக மாட்டோம், போறதுக்கும் வழி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஒரு ஆனந்த பெருவழியில நம்ம தேவியோடு இருக்கக்கூடிய அந்த சங்கமத்தில் நாமும் தேவியாகவே நின்று இருக்கக்கூடிய அந்த பேரானந்த பெருவெளியில நம்ம இருப்போம். அப்போ மீண்டும் இந்த உலகுக்கு வரக்கூடிய அந்த கருப்பை வழி இல்லை, அதான் மற்றிடம் இல்லை வழி இல்லை அப்படின்னு சொல்றாரு. தான் இல்லை அப்படின்னா நாம தனியா இல்லை. எப்போ இந்த பிறவி நிகழுது அப்படின்னா என்றைக்கு ஆன்மா நாம் தனி அப்படின்னு நினைச்சுக்கிறோமோ அன்னைக்குதான் அந்த பிறவி மீண்டும் இந்த உலகிற்கு வருகிறோம். ஆனா அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அப்படிலாம் இல்ல, நமக்கு இனிமே பிறவி கிடையாது. அதனாலதான் சொல்றாங்க தான் இல்லை அப்படின்னு. பிறகு என்ன சொல்றாங்க, சற்றிடம் இல்லை சலிப்பறான் என்றிடே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அசையாது. அப்ப நம்ம எது அசைக்கும் அப்படின்னா இந்த மனித மனமானது ஒரு இடத்துக்கு போயிடுச்சுன்னா அங்க நிக்காது. ஒரு குழந்தை மாதிரி நீங்க குழந்தைய ஒரு இடத்துல 10 நிமிஷம் நிக்க வைக்க முடியாது, எந்த வேலையும் கொடுக்காம. அது மனசு அப்படியே ஓடி ஓடி வந்துட்டே இருக்கும், திருப்பி திருப்பி எதையாவது ஒன்ன என்கேஜ் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா ஓடி வந்துடும். அம்மா எங்க அப்படின்னு தேடும். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை என் பேத்தி பண்ணுவா. அவாது ஏதாவது விளையாடிட்டே இருப்பா. திடீர்னு இருந்துச்சு, நீங்க அம்மா எங்க பாத்தீங்க அப்படின்னு அவளே கேட்டுப்பான். கேட்டு நான் எங்க கிட்ட அப்படி ஒரு உரைச்சிட்டு திருப்பி போவான். இது இயல்பு, குழந்தையினுடைய இயல்பு. நம்ம மனசு அப்படிதான். அந்த அந்த பேரொளியில நின்றா கூட என்ன நடக்கும் அப்படின்னா திருப்பி இந்த உலக வாழ்க்கைக்கு வந்துரும். இல்ல மனசு இன்னொன்னு காயம் பண்ணும். என்ன பண்ணோம்னா இதானா, இப்படிதான் இருக்குமா, இதான் சொன்னாங்களோ, பகவத் பாதால் இதான் சொன்னாரோ அப்படின்லாம் யோசிக்கும். அப்புறம் போச்சு, மனசு வந்துருச்சு, புத்தி வந்துருச்சு. அப்படிலாம் இல்லாம சலிப்பற நெல்லு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நிக்கிறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு கடினமான விஷயம். நம்ம என்னமோ நினைப்போம் ரொம்ப நேரம் தியானத்துல இருக்கோம்னு, ஒன்னும் இருக்காது, ஒரு செகண்ட் நீந்திருக்கும், அவ்வளவுதான். அந்த சலிப்பற நிற்கக்கூடிய அந்த பிடிப்பை அந்த தன்மையை தரக்கூடிய மந்திரம் அப்படின்னா இது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இந்த இடத்துல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த மந்திரங்களினுடைய தன்மை நமக்கு என்னெல்லாம் தருது அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கோம், பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அதுல நமக்கு இது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னாக்க, இந்த மந்திரம் அவங்கள ஆரம்பிக்கிறது, அவங்கள முடியறது. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க மூலாதாரத்துல இருக்கு, சௌம் மணிபூரகம், கிளீம் சௌம் சுவாதிஷ்டானம், கிளீம் மணிபூரகம், ஸ்ரீம் அநாகதம், ஹ்ரீம் விசுத்தி, ஐம் எங்க நிக்குதுன்னா இங்க நிக்குது, விசுத்தியில நிக்குது. அப்புறம் ஹௌம் லலாடம், ஹ்ரீம் சகசர தலம், ஹௌம் துவாதசாந்தம். இப்படிதான் நிக்குது இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல யாரு சகஸ்திர தலத்துல நிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது ஒரு ஒரு இடத்துலயும் நம்ம பார்க்க வேண்டியது. யாருன்னா கிரீம் யாரு நிக்கிறாங்க, கிரீம் யாருன்னு பார்த்தோம், காளிகேன்னு பார்த்தோம், காளியினுடைய பீஜம் அப்படின்னு பார்த்தோம்.
அந்த கிரீம் என்கின்ற அந்த அந்த காளிக்கு இன்னொரு வெர்ஷன் இருக்கும்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கிருஷ்ணன், கிருஷ்ணம் அப்படிங்கிறதும் காளின்னு. அப்போ இந்த பக்கம் கிருஷ்ணம் இந்த உலகு சார்ந்த ஒரு விஷயம், அந்த பக்கம் யாரா இருக்கா? காளியாக இருக்கிறாள். அப்போ அவள அங்க சகஸ்திர தலத்திலையும் ஓம் என்று சொல்லக்கூடிய அமுதேஸ்வரியை நாம் வந்து மூலாதாரத்திலே வைக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் நம்ம இங்க பாக்குறோம். அப்போ சலிப்பற நம்மால் நிற்க முடியும் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ஓம் என்கின்ற அந்த மந்திரத்திற்கு நம்ம வந்து நேத்திக்கு முதல் நாள் பார்த்தோம், வாகீஸ்வரி பார்த்தோம். அதற்கு பிறகு அந்த வாகீஸ்வரியிலேயே இன்னும் விஷ்ணு வாகீஸ்வரி, சிந்தாமணி, ருத்ர வாகீஸ்வரி இவங்க எல்லாருமே தனித்தனியா அமைப்புகள் இருக்கு. யார் யார் எந்தெந்த நிலையில் அமர்ந்திருக்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு நம்ம வந்து லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் ஷாமலா தண்டகத்திலையும் எப்படி வந்து அவளை வந்து அமிர்த கடலில் இருப்பவள், அமிர்த கடலுக்கு மத்தியில் இருப்பவள், சுதா சாரபி வர்ஷினி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சுதா விந்தேர் மத்தியே அப்படின்னு சௌந்தரிய லகரியில சொல்றா. சுதா சமுத்திராந்த அப்படின்னு சொல்லிட்டு ஷியாமலா தாண்டகத்துல சொல்லுவாங்க. அப்ப அந்த அமிர்தத்துக்கு சுதா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அத வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் எப்படி கொண்டாடி இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னும் துர்கா சப்தசதி என்று சொல்லக்கூடிய அந்த தேவி மகாத்மியம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இதை வந்து பாகவதமா நம்ம பார்த்திருக்கோம், கதைகளா பார்த்திருக்கோம் தனியே. அதுல வந்து நிறைய உருவங்கள் வந்து இவளுக்கு சொல்லப்படுகிறது. அமிர்த கலசத்தோடு நிற்கக்கூடியவள் அப்படின்னு. இதுல வந்து கூஷ்மாண்டா தேவி அப்படின்னு ஒரு தெய்வத்தை நம்ம சொல்றோம். இவங்களை வந்து நம்ம நவராத்திரி நாள்ல 4வது நவராத்திரியில வந்து நம்ம வந்து அவளை வழிபடுவோம். இவ யாரு அப்படின்னா இந்த பாடலோடு ஒத்து போகக்கூடியவளாக இருக்கக்கூடியவள். என்னன்னாக்க இவ வந்து யாரு அப்படின்னா, கூ என்றால் சின்ன பொருள் அப்படின்னு அர்த்தம். வெப்பமயமானது. அண்டம்னா நமக்கு தெரியும் எது அண்டம் அப்படின்னா, ஒண்ணு உருண்டை வடிவம்னு வைத்துக் கொள்ளலாம், இல்லைன்னா இந்த உலகமே அண்டம் தானே, உருண்டை வடிவமானது தானே, அதையும் வைத்துக் கொள்ளலாம். அப்போ இந்த உலகத்தை உருவாக்கியவள் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. கூஷ்மாண்டா அப்படின்னாக்க அவ எப்படி இருப்பா அப்படின்னாக்கா, சிம்ம வாகனத்துல இருப்பா, நிறைய ஆயுதங்கள் வைத்திருப்பா, கூடவே அவ வந்து 2 கலசம் வைத்து கொண்டு இருப்பாளாம். அவ கையில 2 கலசம், ஒரு கலசம் இல்ல, 2 கலசம். ஒண்ணு வந்து அமிர்த கலசம், இன்னொன்னு ரத்தம் இருக்கக்கூடிய ஒரு கலசம். ரத்தம் சொல்றோம்னா பிளட், அந்த ரத்தம் இருக்கக்கூடிய கலசம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, 2ம் சேர்ந்ததுதான் இந்த உலகம். அப்ப அமிர்த கலசத்தை நம்ம எதை சூஸ் பண்றோம் தேவியோட இருக்கும்போது அப்படிங்கறதுதான் முக்கியம். அமிர்த கலசத்தை சூஸ் பண்ணிட்டோம், அவ நமக்கு அதை பற்றி கொண்டோம் என்றால் இந்த ரத்த கலசம் கிடையாது. இந்த ரத்தம் எப்போ வரும்? இந்த ஸ்துலத்துக்கு தான் வரும் இல்லைங்களா? அப்ப அந்த ஸ்துலம் இருக்கக்கூடிய அந்த இடம் நமக்கு வர வேண்டாம்னா அவளோடு நிற்க வேண்டும், அந்த கலசத்தை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு கூஷ்மாண்டா தேவியை பத்தி சொல்றாங்க. இவங்களை வந்து இவ வந்து நவ நிதிகளையும் தரக்கூடியவள், குபேர அதாவது குபேரனுடைய பெண் சக்தி, இப்படி எல்லாம் வந்து நம்ம அவளை வந்து போற்றுகிறோம். இப்ப இந்த குபேரனுடைய பெண் சக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து பத்மாவதி தாயாரையும் சொல்லலாம். அதுவும் வந்து தேவி மகாத்மியத்துலதான் சொல்றாங்க. பத்மாவதி தாயார் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, அவள் வந்து அமிர்த கலசத்தை கையில் ஏந்தியவள் அப்படின்னு வருது தேவி மகாத்மியத்துல. சண்டி பாராயணம் பண்ணும்போது வருது இது. அப்போ அவ எங்க இருந்து அமிர்த கலம் வைத்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னா, அவள் அலர் மேல் மங்கை. நம்ம தமிழ் அவ்வளோ அழகானது. அலர் மேல் மங்கை. எது அலர் அப்படின்னா, அந்த மலர்ந்து இருக்கக்கூடிய சகஸ்திர தலத்தில் அமர்ந்திருப்பவள். அதனால்தான் அவள் வந்து பத்மம்னா தாமரை, பத்மாவதி, அலர் மேல். ரொம்ப அற்புதமான விஷயங்கள். நம்ம மனுஷங்க எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னு பாருங்க.
ஆஹ் நம்ம நம்ம வழிபாடுல கூஷ்மாண்டா இல்ல. ஆஹ் இருக்கு. ஆனா இந்த மாதிரி சாஸ்திரத்துக்குள்ள ரொம்ப தீவிரமா உள்ள போகும்போதுதான் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், தெய்வங்கள் நமக்கு புரிந்து கொள்ளத்தக்க இடத்துல நம்ம அத வடிவங்களை மாற்றி பெயர்களை மாற்றி நாம் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். நம்ம ஆனைக்கா அகிலாண்டேஸ்வரி வாராகி. அவளை வாராகில இருந்து நம்ம நிறுத்தி அவளை அகிலாண்டேஸ்வரின்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு இப்ப எப்படி தெரியும்னா, திருச்சினா ஆனைக்கானா அகிலாண்டேஸ்வரின்னு நம்ம கொண்டு வந்துட்டோம். இது இந்த கலியுகத்தில் நமக்கு புரிவதற்காக அவள் எடுத்த அவதாரம். அதே மாதிரி இந்த கூஷ்மாண்டாங்கிறவளை நம்ம எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னாக்கா, அல்லர் மேல் மங்கை பத்மாவதி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அவ எங்க இருக்கா? இங்க மேல இருக்கா. நவநிதிகளுக்கும் செல்வமாக இருக்கா. எதற்காக? நம்ம கதைகள் தெரியும் நமக்கு. பத்மாவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வெங்கடேஸ்வரர் திருமால் என்ன பண்றாரு அப்படின்னா, குபேரன் கிட்ட கடன் வாங்குறார் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால? இதுதான், யார்கிட்டயும் வாங்கல, அவகிட்டயேதான் வாங்குறாரு, கல்யாணம் பண்ணிக்கிறாரு, இன்னும் கடன் கட்டின்னு இருக்காருன்னு சொல்லுவாங்க. நமக்கு எல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபையான ஒரு விஷயம். அவரே கடன் கட்டுறாரு, நம்ம ஏன் இஎம்ஐ கட்டக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம்ல. அதுக்காக அந்த விஷயம் இது அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். சோ இந்த மாதிரி நம்ம வடிவங்கள் நிறைய சக்தியின் வடிவங்கள் நம்மை சுற்றி அமிர்தத்தோடு நிற்கக்கூடிய இடத்துல இருக்கு. அப்ப நாம் எதை அமிர்தம் என்று பற்றி கொள்கிறோமோ அதை தரக்கூடியவள். இந்த உலகத்தை பற்றி கொள்ளணும்னா அவளுடைய இடது கையில இருக்கக்கூடிய கலசத்தை பற்றி கொள்ளலாம். அவளை பற்றி கொள்ள வேண்டுமென்றால் வலது கையில் இருக்கக்கூடிய கலசத்தை பற்றி கொள்ளலாம். எதை பற்றி கொள்கிறோம், எப்படி பற்றி கொள்கிறோம், அதனோடு எப்படி நிற்பது, இது எல்லாத்தையும் டிசைட் பண்ண என்னன்னா இந்த மந்திர உச்சாடனங்கள். அப்ப இத நம்ம தீவிரமா பண்ணும்போது நமக்கு எது தேவையோ அதை அவளே தந்து நமக்கு அருள்வாள் அப்படின்னு இந்த அமுதேஸ்வரியினுடைய மகிமைகள் பலவாறாக சொல்லப்படுறது. நம்ம வரிசையா இந்த 5 நாளா பல அமுதேஸ்வரிகளுடைய நிலைகளை பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்றைக்கு நம்ம கூஷ்மாண்டா தேவியும் பத்மாவதி தாயாரும் அல்லர்மேல் மங்கைன்னு சொல்றோம் இல்லையா, அவங்களும் அமிர்த கலசத்தை கையில் வைத்திருப்பவர்கள், அவர்களும் அமுதேஸ்வரி அப்படின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். நிறைய ஆச்சரியமா இருக்கு. நம்ம அந்த தேவி பாராயணம் எல்லாம் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த பத வர்ணனைகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே திருமந்திரத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இது பெரிய ஆச்சரியம். ஏன்னா நான் திருமந்திரத்துல இருந்து அத சின்ன வயசுல இருந்து கதைகளா கேட்டிருக்கேன். ஆனா அது ஸ்லோகங்களா படிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் திருமந்திரத்தினுடைய அந்த ஒரு வர்ணனை அவர் எப்படி சொல்லியிருக்காரோ அதே வர்ணனை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஞானியர்கள்லாம் எப்படி ஒண்ணு போல சிந்திக்கிறாங்கிற விஷயம் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதுல ஒரு விஷயம்தான் இந்த கூஷ்மாண்டா தேவியும் பத்மாவதி தாயாரும். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை உங்களுக்கு கேட்கிறேன். நன்றிம்மா. மிக்க நன்றிம்மா. நிறைய தகவல்கள், அதாவது தேவியை பத்தி உங்கள்கிட்ட தான் கேட்கணும். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, எல்லாருமே கத்துக்கிறோம். நன்றிங்கம்மா. வாங்கம்மா விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. ஆயிரத்தி 357வது திருமந்திரம். சளிப்பற்றி இருக்க சரியான வழி, உச்சிடமெல்லாம் உலப்பில் பாழாக்கி கச்சிடமெல்லாம் படுவழியானது, மற்றிடம் இல்லை வழியில்லை தானில்லை, சற்றிடம் இல்லை சலிப்பற நின்றிடே. அருமையான திருமந்திரம். பரம்பொருள் சிந்தனையில் இரண்டர கலந்து நிற்பவர்களுக்கு உலகம் மாயையாக தோன்றும். தன்னை அறிய நினையாது தான் வேறு பரம்பொருள் வேறு என்ற பேதமற்று போனதால் இதனை விளக்கும் மந்திரம் இது. தான் இருக்கும் இடம் என்று தனியாக ஒன்றும் இல்லாதபடி எல்லாம் பாழாக
வெட்டவெளியானது உலகம். பற்றாக ஒரு இடம் இல்லை, தனக்கென்று தனி இடம் இல்லை, தான் என்ற உணர்வும் இல்லை. இந்த நிலையில் இறைவனுக்கும் உனக்கும் இடைவெளியும் இல்லை. எனவே இந்த நிலையில் இந்த இடத்தில் மனம் தளராது நீ பரம்பொருளோடு ஒன்றி இருந்திடு. உலப்பு என்றால் அழிவு, கடுவெளி வெட்டவெளி, கற்றிடம் அறிந்து பழகிய இடங்கள், சற்றிடம் இடைவெளி, சலிப்பு மனச்சோர்வு. கழக வெளியீட்டில் ஆறீர் திருவருள் வளத்தால் சிவமாம் தன்மை எய்தும். எய்திய பொழுது பார்க்கும் இடமெல்லாம் மாயா காரிய பொருட்கள் பகல் விளக்கு போல் முனைத்து தோன்றாது அடங்கி நிற்றலால் அவை உலப்பில் பாழாக தோன்றும். உலகியற் பொருட்களை பற்றி முன் கற்றறிந்து கை கொண்ட பயிற்சிகள் எல்லாம் விடுபட்டமையால் வெட்ட வெளியாகும். சிவத்தோடு கலந்தமையால் அப்போடு கலந்த உப்பு அப்பேயாய் போக்குவரத்தின்றி ஒன்றேயாய் உணர்ந்திருத்தல் போல் ஆறுயிரும் கலப்பால் நிறைந்து ஒன்றேயாய் நிற்கும். அப்போது கல் முதலிய கரையாத பிற பொருள் சேர்ந்தால் கலவாது முறையே வலுவானது கீழும் எளிதானது மேலுமாக இருக்கும். அப்பு என்றால் தண்ணீர், உலப்பிலா கேடிலா, உலப்பில் பால் அடங்கி நிற்கும் நிலை. உச்சிடமெல்லாம் உலப்பில் பாலாக்கி இவ்வடியின் பொருள் மாயா காரியம் எல்லாம் முழுவதும் ஒழித்து. கற்ற என்றால் அறிந்த, இடம் உலகம், கடுவெளி இன்மை, சலிப்பற உறுதியாக அசையாமல். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. அருமை, ரொம்ப தெளிவா இருந்ததுங்கம்மா. நன்றிங்கம்மா. வாங்க ஐயா பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். இதை நம்ம சாதாரணமா எளிமையா பார்க்கும்போது என்னன்னா, இந்த இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சாதாரணமா சொல்லுவாங்க. எதுவா இருந்தாலும் இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல பாருங்க, எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும்போது கூட, ஆனா இடம் அப்படிங்கிற ஒண்ணு இல்லாம இல்லை. கண்டிப்பா இடம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அந்த இடம் எது அப்படின்னு கேட்டோம்னா, அது பரம்பொருளினுடைய இடம். இப்ப நம்ம படிக்கிறோம், படிச்சதெல்லாம் நினைவுல வச்சுக்கிறோம். ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்படிங்கிறது. கற்ற இடம் எல்லாமே வெற்றிடமா போயிடும். அதே மாதிரி இந்த முதல் 2 வரி பாத்தீங்கன்னா, எல்லாம் எல்லாம் அப்படிங்கிற வார்த்தை வரும். ஆனா அடுத்த 2 வரியில பாத்தீங்கன்னா, இல்லை இல்லை அப்படிங்கிற வார்த்தை வந்துரும். நம்ம எதெல்லாம் அதாவது நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய பொருளையும் சரி, ஆனா அதே நேரத்துல நம் அருளை பெற வேண்டும் என்பதற்காக நம்ம கத்துக்கிட்டோம்ல, அந்த பொருளும் சரி, எதுவுமே இல்லாமல் போய்விடும். ஆக எதுவுமே நம்மளுது கிடையாது. அதே நேரத்துல நாமும் எதுவுமே கிடையாது. நமக்கு எதுவும் இல்லை, நாம் எதாகவும் இல்லை அப்படிங்கறதுதான் முக்கியம். இதுக்கு விளக்கம் சொல்லும்போது கௌரி அம்மா கடைசியா சமாதி அப்படிங்கிற ஒரு சொல்ல அவங்க சொன்னாங்க. அதுதாங்க, அந்த சமாதி நிலைக்கு போகும்போது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான். என்னன்னா, முதல்ல இந்த சிவபுராணம்னு ஒண்ணு இருக்குல்ல திருவாசகத்துல, அதுல பாத்தீங்கன்னா இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம பிறவிக்கு வந்துட்டோம்னா இன்பமும் துன்பமும் இருக்கும்.
ஆனா இந்த பிறவிங்கிறது நீங்கிடுச்சுன்னா அங்க இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. அது என்ன இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது அப்படின்னா, இன்பம்ங்கிறது எப்ப இருக்குதோ அப்ப துன்பம்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். இந்த குயில் பாட்டுன்னு ஒண்ணு இருக்கு, பாரதியார் இயற்றினது. அது பாண்டிச்சேரியில குயில் தோப்புங்கிற இடத்துல பாடியிருப்பாரு. அத நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாண்டோக்கிய உபனிஷத் அப்படின்னு இருக்கும். அது சில பேர் முண்டோக்கிய உபனிஷத்துன்னு சொல்லுவாங்க. ஆனா மாண்டோக்கிய உபனிஷத். அது அப்படியே தமிழ்ல கொண்டு வர்றதுக்காக தான் அந்த குயில் பாட்டை பாடியிருப்பாரு. அதுல சொல்வாரு, இன்பம் 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 இன்பத்திற்கோர் எல்லை காணின் துன்பம் 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 அப்படின்னு. அது நிறைய இது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது மாதிரி ஒரு விஷயம், எப்ப இன்பம் உலகம் சார்ந்த இன்பம் எப்ப இருக்குதோ கண்டிப்பா அப்ப துன்பம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆனா இதுல அதே மாதிரி கௌரி அம்மா இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, சிவமாம் தன்மை. சிவம் ஆகக்கூடிய தன்மைக்கு போய் அந்த ஆத்மா போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு அங்க எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான். இந்த என்னன்னா சமாதி நிலை அப்படிங்கிறது. இந்த சமாதின்னு உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம மனசுக்கு என்ன நினைவுக்கு வருது அப்படின்னா, இறந்து போன ஒரு உடம்ப அப்படியே அமர்ந்த நிலையிலேயே வச்சு அப்படியே கொண்டு போய் பள்ளம் தோண்டி அதுல வச்சு அதுக்கு மேல ஒரு கட்டடம் கட்டி அதுக்கு மேல லிங்கம் வச்சிருப்பாங்க. அந்த சமாதி தான் நம்ம நினைவுக்கு வரும். ஆனா அது கிடையாது. இங்க சமாதிங்கிறது அது கிடையாது. பிறவிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆத்மா எந்த நிலையில இருந்துச்சோ அதே நேரத்துல இந்த பிறவிங்கிறது நீங்கின பிறகு, சரி பிறவிக்கு வந்துட்டோங்க, பிறவி எப்ப நீங்கும்? அதுதான் முதல் வரியில பாழ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இந்த பாழ் அப்படின்னா இருந்தது இல்லாம போனாதான் அது பாழ் அப்படிங்கிறது. பாழா போச்சு போ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது. இருந்தது சுத்தமா இல்லாம போயிடுச்சுன்னா அது பாழ் அப்படிங்கிறது. இப்ப இங்க எது இல்லாம போகும் அப்படின்னா, அதுக்குதான் நம்ம திருக்குறள்ல 5வது திருக்குறள். 5வது திருக்குறள் என்னது அப்படின்னா, இருள் சேர் இருவினையும். இருவினைங்கிறது நல்வினை தீவினை. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன். அந்த திருக்குறளை படிச்சோனாலே இந்த பாட்டுக்கு நல்ல பொருள் புரிஞ்சிடும். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன். இந்த நல்வினை தீவினை ரெண்டுமே சேராத ஒரு இடம் எதுன்னா இறைமை. இறைவனான பிறகு அங்க நல்வினை தீவினை ரெண்டுமே கிடையாது. சேரா இறைவன். அதுக்கப்புறம் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு வரும். இப்ப நமக்கு திருமூலர் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவனோட சேர்ந்தவர். அதனாலதான் நம்ம இன்னைக்கும் அவருடைய பாடல்களை படிச்சுட்டு இருக்கோம். இந்த நம்ம சாதாரணமா ஒரு அரசாங்க நூல் நிலையத்துக்கு போனாலே எத்தனை புக்கு பார்க்கறோம் நம்ம. அத்தனை புக்கையும் பார்க்க முடியுதா? ஆனா அத்தனை புத்தகத்திலயும் நம்ம எல்லா புத்தகத்தையும் படிக்கிறது கிடையாது. திருமந்திரத்தை இன்னைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அது இருவினை இல்லாத ஒரு இயல்பை தரக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் அது பாழானது. வினை முதல்ல பாழாயிடும். வினை பாழான உடனே இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லைங்க, திருமந்திர கேள்வி ஞானத்துல கேட்கிறோம்ல, இதெல்லாம் வினைதான். இது எல்லாமே இல்லாம போயிடும். இது எல்லாமே இல்லாம போனா என்ன அர்த்தம்னா வெட்ட வெளி அப்படிங்கிறது வந்துடும். வெட்ட வெளி அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா முதல்ல வேற்றுமைங்கிறது இல்லைங்க, வேறுபாடுங்கிறதே கிடையாது. எப்ப வேறுபாடுங்கிறது இல்லையோ அப்ப வெறுப்புங்கிறதும் கிடையாது. வேறுபாடுங்கிறது தொடக்க நிலை, வெறுப்புங்கிறது அந்த வேறுபாட்டால வரக்கூடியதுதான் அது. இது எதுவுமே இல்லாம போயிடும். சமாதி நிலையில இருப்போம். அது ஒரு சின்ன விஷயம் எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, சாதாரணமா இந்த இன்வெர்டர்லாம் இல்லாத காலத்துல கரண்ட் போச்சு அப்படின்னு சொன்னா உடனே ஒரு மெழுகுவர்த்திய ஏத்துவோம்.
கரண்ட் வந்த உடனே அந்த மெழுகுவர்த்தியை நிறுத்திடுவோம். இந்த கரண்ட் போன உடனே மெழுகுவர்த்தி ஏத்தணும் பாருங்க. அப்ப மெழுகுவர்த்தி ஏத்தும் போது ஒளி எங்க இருந்து வந்தது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா கரண்ட் வந்த உடனே அந்த மெழுகுவர்த்தியை ஊதி அணைக்கும் போது மெழுகுவர்த்தியில இந்த ஒளி எங்க போய் சேர்ந்தது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. எங்க இருந்தோ வந்தது, எங்கேயோ அது போயிடுச்சு. அது மாதிரிதான் இந்த உசுறு இந்த உடம்புக்கு எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாது. ஆனா பிறவி இறப்பு வரும்போது எங்க இருந்து போச்சு, எங்க போச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனா மீண்டும் உசுறு பூலோகத்துல ஒரு உடம்புக்குள்ள வராத ஒரு நிலைக்கு மறுபடியும் போயிடுச்சுன்னா அதுதான் சமாதி நிலை அப்படிங்கிறது. நம்ம இந்த உலகத்துல சமாதின்னு கட்டடம் பாக்குறோமே, அது கிடையாது சமாதி. அது கண்ணுக்கு தெரியிற சமாதி. ஆனா அறிவுக்கு தெரியிற சமாதின்னு ஒண்ணு இருக்குங்க. அது பிறவி நீங்கணும். பிறவி நீங்கிறதுக்கு வினை பாழானும். நம்ம கட்டுறது எல்லாமே போணும். இதுக்கு ஒரு இடம் சொல்றேன். ஞானசரியில 4வது பாடல், வள்ளலாருடைய ஞானசரியை. அதுல 4வது பாடல், கண்டதெல்லாம் அனித்தியமே கற்றதெல்லாம் பொய்யே அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். அப்புறம் கற்ற பொய் நூல்கள் கணத்தே மறந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நினைவு சமாதி நிலைக்கு போகும்போது நமக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு நம்ம நான் புரிஞ்சுக்கிட்டது இதுதான். நன்றி. நன்றிங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க எடுத்துக்காட்டோட சொன்னது நிறைய விஷயங்கள் புரிஞ்சுதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. கற்பகவல்லி அம்மா, வாங்கம்மா. வாங்க வாங்க. அவங்கதான் எனக்கு இப்ப இத படிச்சாங்க. கற்பகவல்லி தான் படிச்சாங்க. அவங்கதான் ரீடர். ஏன்னா ரத்னா சார் இப்ப அவரு ஏதோ ஒரு வேலையா இருக்கிறதால இப்ப அவங்கதான் படிச்சிட்டு இருக்காங்க. இந்த பாட்டை இன்னைக்கு அவங்கதான் படிச்சாங்க. நன்றி. வாங்க கற்பகவல்லி. ஆமாங்க ஐயா. ஐயா சொன்னதுனால அந்த பாட்ட படிச்சேன். அப்புறம் ஐயா விளக்கம் சொல்லும்போது தான் இவ்ளோ விளக்கம் சொல்றாரேன்னு ஆச்சரியமா இருந்தது. அதே மாரி ஒவ்வொருத்தரும் சொன்ன விளக்கங்களும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. எல்லாரோட விளக்கங்களுக்கும் நன்றி. வாய்ப்புக்கும் நன்றிங்க ஐயா. நன்றிங்க அம்மா. அவங்க வீட்டுல ஒரு கிளி இருக்கும். அது அபிராமி அந்தாதியோட 16வது பாட்டுல அதை மட்டும் ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். கிளியே கிளியே கிளியின் ஒளியே கிளர்ந்தொளிரும் ஒளியே கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே ஒளிரும் ஒளிக்கிடமே என்னில் ஒன்றுமில்லா வெளியே கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே என்னில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த நம்மே அழியேன் அறிவு அளவிற்களவானது அதிசயமே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க ஐயா. அருமை ஐயா. நிறைவா இருந்ததுங்க. நன்றிங்க ஐயா. வேற யாருக்காவது கேள்வி இருக்குங்களா? கேட்கலாம். தளத்தை நிறைவு செஞ்சுக்கிறோம்ப்பா. அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு அம்மாக்கு, ஐயா எல்லாருமே இதுக்கு விளக்கம் சொன்ன அனைவருக்குமே ரொம்ப நன்றி. தளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம்.
திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி.